கைலாசவாசகன் பார்வதிக்கட போக தந்தவரா நம்ம யாரு என்று புரிந்தாய்? அமைச்சரே சாமி, எம்மை பத்தி யாரு என்று தெரியாது. நீங்கள் யாரு சாமி? உங்களுடைய பெயர் என்ன? உங்க நாடுகாரம் என்ன? முகமெல்லாம் சாம்பல் முகமாக இருக்குது. மட்டமட்டியா நீர் எழுதி இருக்கிறீங்க. கழுத்து நிறைய பாம்பு போட்டிருக்கிறீங்க. இது என்ன புளித்தோலா? புளியந்தோல். புளியந்தோல். புளியந்தோலுங்க. இது என்ன கையில என்ன மூலமா? திரிசூலம். திரிசூலமாப்பா. இது என்ன சித்தப்பனோட புடுக்கா? சித்து உடுக்கு. வந்துருக்கு. நீங்க யாருங்க? பித்தன் என்பார், பெரிய என்பார், வேங்கத்தோல் உடுத்தோல் என்பார், சுட்ட சுடுகோடிலே திருவான் என்பார், திருவோடு எடுத்து இறந்துள்ளான் என்பார். சுருக்கமாக சொல்ல போனா 2011 நேத்திர படித்த ஓர் எழுத்து பரம்பரை இல்லையா? நேத்திரம் என்றால் என்ன? கண்கள். உங்களுக்கு 2011 கண்களா? 2011 நேத்திரம். சாமி, என்ன ஒரு மனிதனாக பிறந்துட்டா அவன் இருப்பது 2 கண்கள். அந்த 2 கண்ணை வச்சுட்டு பார்த்ததை பாக்குறீங்கிறான். ஒரு கொலையா செஞ்சிருந்து பக்கத்தால பாத்தியா? பார்க்கவே இல்ல சாமிங்கிறான். 10 அடி தூரத்துல அவனை பெத்த தாயே போனாலுமே படு சோகா போறா போற சிகரு அப்படின்னு சொல்ற இந்த கலியுகத்துல உங்களுக்கு மட்டும் 2011 கண்ணு இருந்ததுன்னு சொல்றீங்களே சாமி, அது எங்க வச்சிருக்கீங்க? எதுல வச்சிருக்கீங்க? நடுவிலே பிறந்து நடுவிலே மடியக்கூடிய மானிட பிறவிக்கு என்ன தெரியும்? 2000 கண்களாகப்பட்டது நான் எங்கே வைத்திருக்கிறேன்? அது உனக்கு அறிக்கை செய்ய வேண்டுமா? ஆமா சாமி, சொல்கிறேன்பா.
சுருக்கமாக சொல்கிறேன். நான் ஏறி சவாரி போயக்கூடிய என் நந்திக்கோ 2 கண்ணு. இந்த சோளத்தில் அமர்ந்திருக்கிறே சித்து உடுக்கு, அதுக்கு 2 கண்ணு கொடுத்து தட்டினா கலகலான்னு சத்தம் வருமே, அதுக்கு 2 கண்ணு கொடுத்துருக்கிறேன். என் தலையை அமர்ந்திருக்கிறாளே கங்காதேவி, அவளுக்கு 2 கண்ணு. என் இடபாகத்தில் அமர்ந்திருக்கிறாளே உமா பார்வதா, இடபாகத்தில் அமர்ந்து கொண்டு திருச்செங்கோட்டு மலையிலே அர்த்தநாரீஸ்வரன் கோயிலிலே என்னை படாத படுத்துறாளே அந்த பார்வதி நீ, அவளுக்கு 2 கண்ணு. எனக்கோ முக்கனா பிக்கி வரும். எனக்கு 2 கண்ணு, நெத்தியில் 1 கண்ணு. எத்தனை? 11 ஆச்சுங்க. 11 சரியா போச்சா? என்ன 11 கண்ணு சரியா போச்சுங்க. அந்த கந்துக்காரன் கொடுத்த 2000 எங்க? அது செலவாகி போச்சு. செலவாகி போச்சு. 2000 கண்கள் எங்க? மாதவா, ஏன் அங்க வரல? தோண்டி விளையாடி கொண்டிருக்கிறது. ஆதிசேஷனுக்கும் 1000 தலை, 2000 கண்கள், அனைத்துமே என் அங்கத்திலே அகந்திருக்கிறதா இல்ல அகந்த வேற தூரம் இருக்கிறதா? அதனாலதான் சொல்லி சுருக்கமாக 2011 நேத்திரம் படித்து ஓரெழுத்து பரம்பொருள் சொல்லி மாதவா, இருந்தாலும் என் பக்தர்களாகிய என்னை கோரி தவம் எத்தனோ பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆமா, அவர்களுக்கு காட்சி அளிக்க நான் வந்திருக்கிறேன். மாதவா, கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காத கொடுப்பது தெய்வ குணம். அப்படிப்பட்ட இந்த சிவனுக்காக தன்னுடைய சொத்து 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வர வேண்டும் என்று நானுடைய அருளால இந்த சிவனுடைய அருளால் அவங்க குடும்பம் என்னைக்குமே ஓங்கி வளர வேண்டும். அவருடைய சொத்துல இருந்து இந்த சிவன வேடத்துக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆண் போட பக்கம் தாண்டி பெண் போட பக்கம் வெத்து வேற வாழ்பாடு வங்கி எந்த முகமானாலும் தங்க முகமாக வர வேண்டும் என்று மாரியம்மன் மதுரை வீரர்கள் அருள் பெற்று இந்த சிவனுடைய அருள் பெற்ற உங்க குடும்பம் என்னைக்குமே ஓங்கி வளர வேண்டும். மாதவா, என்னுடைய பக்தர்களும் என்னை கோரி தவம் இருக்கிறார்கள். சென்று வரம் கொடுக்க வேண்டும். புறப்படுவோம், போகும். தரன் அவர்களும் அப்படி சொத்துல 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எந்த முகமானாலும் தங்க முகமாக அந்த ஆயனுடைய இந்த சிவபெருமானுடைய அருளாலையோ அவங்க குடும்பமாகப்பட்டது கல்வி செல்வமாகப்பட்டு எந்த குறையற்ற செல்வம் நீரோடியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். புறப்படுவோமா? போகலாமா?